இப்போ அவர் ஹார்ட்ல இருக்கிற வால்வு நிறைய இடத்துல அடைச்சிருக்கு. அதை உடனே சரி செய்யலைன்னா அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். இப்போ உடனடியாக அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். அதுக்கு 30,000 செலவாகும். சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணி கவுண்டர்ல கட்டிடுங்க. எப்படியாவது எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்திருங்க. கவலைப்படாதம்மா, உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. அக்கா, என்னக்கா பண்றது தெரியல. இந்தோ இந்தோ அங்க இருக்கா. இந்தோ என்னாச்சு? இந்தோ அப்பாக்கு என்னாச்சு? என்னாச்சு? என்ன ஆச்சா? நேத்து நைட்டு போதையில உங்க அண்ணன் ரொம்ப நல்லவரு, கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்தல. இப்ப உங்க அண்ணன் என்ன பண்ணிருக்காருன்னு பாரு. அவரால எங்க அப்பா இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இதான் நீ சொன்ன உங்க அண்ணனோட யோகியதையா? எல்லாம் தெரிஞ்சு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறியே. ஏய், நிஜமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அண்ணி சொல்லிதான் எனக்கு மாமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதே தெரியும். கர்ணா, இந்தோட வீட்டை பாரா மாத்தி வச்சிருக்காரு கர்ணா. அதனால்தான் இவ அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு. எங்க அப்பாக்கு என்ன, உனக்கு என்ன? நீ உங்க அண்ணனும் நினைச்சதை சாதிச்சிட்டீங்களே, இப்போ உனக்கு நிம்மதியா? சொல்லு, நிம்மதியா? இந்து கொஞ்சம் அமைதியா இரு இந்து. கர்ணாக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நான் தான் அவகிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்தேன். சரி, அப்பாக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொல்றாங்க அத முதல்ல சொல்லு. அப்பாவுக்கு சிவியர் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போடணுமா? என்ன இந்து, காசுக்கு என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமாக்கா. நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏதாவது பண்ணி உங்க அப்பாவை காப்பாத்திடலாம். அந்த கடவுள் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி காட்டுவாரு. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க மட்டும் பணத்தை கட்டலன்னா எங்க அப்பாவை காப்பாத்திருக்கவே முடியாது. அதனாலதான் இன்ஜெக்ஷன் போட முடிஞ்சது. பரவாயில்லைங்க, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? சார், என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு ஒரு ஜூஸ். ஓகே. உங்களுக்கு எனக்கு ஒரு காஃபி போதும். ஓகே ஆ, உங்களுக்கு எனக்கு ஒரு காஃபி போதும். ஓகே. ஒரு ஜூஸ். ஓகே மேடம், கொண்டு வரேன். கர்ணா, மெடிக்கல் ஷாப் போனோம். அந்த மருந்து சீட்டு கொடுமா. இந்தா கர்ணா, நீ போய் இந்த மருந்தை வாங்கிட்டு வந்துரு. சரி. இந்தாமா. இந்தாங்க. ஒரு நிமிஷம், நீ இந்த வந்துடுறேன். அண்ணே, நாங்க பாருங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இன்னைக்கு நாள் உன் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்கும்னு. எங்க வீட்ல இருந்து எங்களை வெளியே அனுப்பி வீட்டை பூட்டிட்டீங்க. அத நாங்க பொறுத்துக்கிட்டோம். ஆனா இப்போ அந்த வீட்ல நீங்க கிளப்பும் பாரும் நடத்துறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏய், அதெல்லாம் நீ பேசவே கூடாது. உங்களோட இந்த கேடு கிட்ட செயலால எங்க அப்பா நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காரு. டாக்டர் அவரை பார்த்துட்டு அர்ஜென்ட்டா ஆபரேஷன் பண்ண சொல்லிருக்காரு. 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது.
எங்க அப்பா இப்போ ஹாஸ்பிடல்ல இருக்க காரணம் யாரு? நீங்க தானே. அதனால அந்த பணத்தையாவது கொடுத்து எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்துங்க. ஏய், இப்போ அது என் வீடு, பத்திரம் கூட என் கையில் தான் இருக்கு. என் வீட்டில் நான் பார் நடத்துவேன், இதில் கிளப்பு கூட நடத்துவேன். அதெல்லாம் கேட்க ஒரு அதிகாரம் இல்லை. உங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாருன்னா அந்த ஆளோட ஹார்ட்டு வீக்காக இருந்திருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இவ்வளவையும் பண்ணிட்டு எப்படி உங்களால சம்பந்தமே இல்லாத மாதிரி பேச முடியுது? நியாயமா பார்த்தா நீங்க தான் அதுக்கு பணம் கொடுக்கணும். ஓ, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மகளாக இருந்து அதுக்கு பணம் கட்டி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது உன் பொறுப்பு. அதை பற்றி நான் கவலை பண்ணணும் அவசியம் இல்லையே. என்ன ஆனாலும் சரி, இதுக்கு நான் பணம் தர முடியாது. ஏய், உனக்கு என்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை நேரடியா பேசி தீர்த்துக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படியா பண்ணுவ? சுகுணாக்காதான் உஷாராணி மேடமுக்கு போன் பண்ணாங்கன்ற உண்மை தெரிஞ்சும் உன்கிட்ட நான் சொல்லலங்கிறதுனால தானே அந்த கோவத்துல நீ என்ன இப்படி பழி வாங்கியிருக்க. ஏய், என்ன சொல்ற நீ? என்ன, எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சியா? நீயே உங்க அண்ணன் கிட்ட எங்க வீட பார மாத்துறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நல்லவன் வேஷம் போட்டு என் மனசுல இடம் பிடிக்க பாக்குறியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நீ என்ன நல்லா ஏமாத்திருக்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன ஏமாத்தின சரி, ஆனா எங்க அப்பாவை ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன்னை எங்க வீட்டுல உன்னை மாப்பிள்ளன்னு கூப்பிடுவாரு. அவரை நினைச்சு பாத்தியா நீ? இல்ல, அது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் தேடதான் ஹாஸ்பிடலுக்கு வந்து 30,000 ரூபாய் கட்டி எங்க அப்பா உயிரை காப்பாத்துற மாதிரி நடிச்சியா? பார், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் கிருபா அண்ணனுக்கு ஐடியா கொடுத்தது உண்மைதான். ஆனா அது உங்க வீட்டை போதும். இதுக்கப்புறம் நீ எதுவும் சொல்லாத. உன்னை இப்பதான் நான் ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். நீ நினைச்ச மாதிரி என்ன பழி வாங்கிட்டல. இதுக்கப்புறமும் தயவு செஞ்சு கிட்ட பேசாத. ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல இருக்க எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம்.